ஹலோ கைஸ், வெல்கம் டு வெல்ஸ் கிரியேட்டர். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி மிரர் கேஸ்ட் ஸ்க்ரீன் மிரர், அப்புறம் நிறைய பேர் இருக்கிறதுக்கு அதை எப்படி பண்ணுறோம், மிரர் கேஸ்ட் அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஒன்று கூகுள் ஹோம் மூலயமா, இன்னொன்று வந்து மொபைல் மூலயமா. கூகுள் ஹோமுக்கு வந்து நம்ம ஃபோன் டேட்டாவே போட்டுக்கலாம். நம்ம ஃபோனில் டேட்டா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு டிவியில் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இது கூகுள் ஹோமில் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகாமல் இருக்கும் நம்ம இதை விட. ஏன்னா இது டேட்டா மூலயமா வருது. கூகுள் ஹோமில் பெருசாக டேட்டா இருக்கும் கொஞ்சம் அதிகமாக. ஆனால் நம்ம இதில் அதிகம் இருக்காது, இது மொபைல் மூலயமா பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கும் டேட்டா தேவை. அதுக்கு நம்ம வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா என் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஏன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கனெக்ட் பண்ணிங்கனாலே அடுத்த டைம்லேருந்து தானாக கனெக்ட் ஆகிக்கும். ஃபஸ்ட் டைம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எப்படின்றேன். கூகுள் ஹோமில் போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்கும். அதில் டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா அது பேர் வந்துச்சிங்க. டிவி பேர் பிரேவா V2 பிரேவாவா என்னமோ. இப்போ நான் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் சவுண்டை சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆகுது பாருங்கள். இப்போ 9ல் இருக்குது. அது இப்போ 100ல் வச்சுட்டு 100ல் இருக்குது பாருங்கள். அப்படியே கம்மியாக்குற பாருங்கள். 1க்கு வந்துச்சு. நாங்கள் எப்பயும் 40ல் தான் வச்சுப்போம். 40 தான் கரெக்டான சவுண்ட். இன்னொன்று வந்து இதில் இன்னொன்று பண்ணிக்கலாம், கேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ கேஸ்ட் இப்போ அமுத்துனால அதுக்கு மேலே இருக்கிறது அமுத்திங்கன்னா ரிமோட் ஆகிக்கும். கேஸ்ட் கொடுத்து இந்த பர்மிஷன்லாம் அவ்வளோ கொடுத்துட்டிங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் கூகுள் ஹோம் மூலயமா பண்ணுறது. இது டேட்டா அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஹேங் ஆகாது. இது கேம்லாம் கொஞ்சம் நல்லா விளாட்லாம் இந்த ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா ஸ்டக் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் தான் லேக் ஆகும் மொபைல் மூலயமா பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேட்டா பெருசாக இருக்காது. இதுனா டேட்டாவை சர்றன்னு உறிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து மொபைல் மூலிமா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, டேட்டா ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிட்டிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிக்கும். ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டில் ஹோம் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். இப்போ நான் சும்மா இது டேட்டா ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிட்டேன். சாரி, கேமரா கீழே வந்துச்சு. இப்போ நான் டேட்டா ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிட்டேன். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ வெளில வந்துட்டேன். இருந்தாலும் அதில் அப்படி தான் காட்டுது. இப்போ நான் ரிமோட்டில் ஹோம் கொடுத்தோன்னே வந்துட்டு இப்போ மொபைல் மூலிமா எப்படி பண்ணுறதுன்னா, அதேமாரி டேட்டா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி, ஆனால் நம்ம மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணக்கூடாது, வேறு ஒரு மொபைலோட டேட்டாவை கனெக்ட் பண்ணணும். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம பண்ண போகிற ஃபோனோட மொபைல் டேட்டா கனெக்ட் ஆகக்கூடாது டிவிக்கு. நம்ம வேறு ஒரு ஃபோன், இப்போ வீடியோ இருக்கிற ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கனெக்ட் பண்ணோடனே கேஸ்ட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவும் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்லாம் ஆஃப் பண்ண சொல்கிறோம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேர் வந்துச்சு பாருங்கள், கொடுத்தோன்னே வந்துச்சு. இப்போ கனெக்ட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் கூகுள் ஹோமில் ஒரு சில வாட்டி வந்து கனெக்ட் ஆகாது, பேரே வராது. ஏன் வராதுன்னா, ஒரு சில ஃபோனில் வந்து அதர் டேட்டா கனெக்ட் பண்ணால் தான் வரும். இப்போ நான் இந்த ஃபோனில் டேட்டாவை நான் கனெக்ட் பண்ணி தான் போட்டிருப்பேன், கூகுள் ஹோம் கனெக்ட் பண்ணேன். ஒரு சில ஃபோனில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா வேறு ஒரு ஃபோனுக்கு டேட்டா கனெக்ட் பண்ணணுன்னா ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.